ரயில்வே எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சம் பார்க்கலாம். 240 வகுத்தல் 5 வகுத்தல் 1 வகுத்தல் 4 வகுத்தல் 5 1 வகுத்தல் 1 வகுத்தல் 3 இந்த மாதிரி ஒரு சம் கேட்டாங்களா. இப்போ இந்த இடத்துல 240 கொடுத்துருக்காங்க. 240 அதை அப்படியே எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் 3 × 5 15 15 × 4 60 60 × 5 300 இதை சால்வ் பண்ணால் 4/5 வரும். ஸோ ஆன்சர் வில் பி 4/5. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 12 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 15 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. சியும் மற்றும் ஏவும் சேர்ந்து 20 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா டைரக்டா 2 × ஃபர்ஸ்ட் 12 நெக்ஸ்ட் 15 நெக்ஸ்ட் இன்ட்டு 20 டிவைட் பை ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் 12 × 15 பிளஸ் அடுத்து இது ரெண்டும் 15 × 20 நெக்ஸ்ட் இது ரெண்டும் 12 × 20 நெக்ஸ்ட் 2 × 12 × 15 × 20 டிவைட் பை இங்கே காமனா 5 வரையும் எடுத்துமா இங்கே 12 × 3 பிளஸ் 3 × 20 பிளஸ் 12 × 4 அடுத்தது 2 × 12 × 15 × 20 டிவைட் பை 5 × இதை சால்வ் பண்ணுமா 144 வரும். 12 வித் 144 கேன்சல் பண்ணால் 12 டைம்ஸ் 12 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ் இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிரும். 15 வித் 3ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் பேலன்ஸ் பார்த்தோம்னா 2 and 5 இருக்கு. அப்போது 2 × 5 = 10 days. அப்போது ஏவும் பியும் சியும் 3 பேர் சேர்ந்து 10 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் தனியே அவ்வேலையை 48 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாள்ல அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் டைரக்டா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 48 × 16 டிவைட் பை இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 48ல் 16 போச்சுன்னா 32 16 32 கேன்சல் பண்ணுமா 2 டைம்ஸ் 48 2ஆல் கேன்சல் பண்ணுமா 24. அப்போ பி மட்டும் தனியே அவ்வேலையை 24 நாள்ல செஞ்சு முடிப்பார். 4/3.5 2/5க்கு சமமான விகிதம் காணு கேட்டிருக்காங்க. அதாவது 4/3.5 2/5 4/3.5 டிவைட் பை 2/5 ரைட் பண்ணலாம். அடுத்தது இந்த 4/3.5 2/2/3.5 டிவைட் பை 2/5 நெக்ஸ்ட் 2 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3.5 7 டிவைட் பை 2/5 நெக்ஸ்ட் அடிமானம் சேமா இருக்கு. ஸோ அடுக்க மைனஸ் பண்ணிக்கலாம். 2/7ல் 2/5 போச்சுன்னா 2/2 கீழே 1 நெக்ஸ்ட் 2/2 4 டிவைட் பை 1 அப்போ 4:1 அதாவது 4/3.5 2/5க்கு சமமான விகிதம் பார்த்தோம்னா 4:1. 2/m+1 பிளஸ் 2/m-1 = 640 எனில் m-இன் மதிப்பு காணு கேட்டிருக்காங்க. நம்ம 2/m+1 2/m × 2/1 ரைட் பண்ணலாம். அதேமாரி 2/m-1 2/m டிவைட் பை 2/1 ரைட் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல பிளஸ்ஸாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன் மைனஸாக இருந்தால் டிவிஷன். இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2/m+1 2/m+1க்கு 2/m × 2/1 நெக்ஸ்ட் பிளஸ் அடுத்தது 2/m-1 2/m-1க்கு 2/m டிவைட் பை 2/1 = 640. நெக்ஸ்ட் இந்த 2/m வெளியே எடுத்தா 2/m வெளியே எடுத்தா இந்த இடத்துல 1 இருக்கும் இன்ட்டு 2 பிளஸ் இந்த 2/m வெளியே போயிடும். அப்போ 1 டிவைட் பை
2 equal to 640. நெக்ஸ்ட் 2 power m equal to இந்த இடத்துல 2 இருக்கும். அப்போ 2 into 2 4, 4 plus 1 5 divided by 2 equal to 640. நெக்ஸ்ட் இந்த 2 power m இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 5 by 2 இந்த பக்கம் கொண்டு வந்தா 640. இந்த 2 இங்கே மேலே வரும். அதே மாதிரி இந்த 5 இங்கே கீழே வரும். அடுத்தது இந்த 640-ஐ 5ஆல் கேன்சல் பண்ணால் 128. இந்த 128ங்கிறது 2 power 7க்கு ஈக்குவலாக வரும். ஸோ 2 power m equal to 2 power 7. இங்கே ஒரு 2 power 1 இருக்குது. அடுத்தது 2 power m equal to, அதாவது அடிமானம் சேமாக இருந்தால் நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ 2 power 7 plus 1 8. ஸோ mக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போது m equal to 8. ஆன்சர் will be 8. 2 power 40 plus 2 power 40 equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா a plus a equal to 2a இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது 2 power 40 plus 2 power 40 2 into 2 power 40. ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 power 1 இருக்கிறதா மீனிங். ஸோ அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ 2 power 40 plus 1 41. ஆன்சர் will be C. 2 power 10-இல் பாதி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 2 power 10-ல் பாதினா டிவைடட் பை 2. ஆக்சுவலாக இந்த இடத்துல 1 இருக்கிறத மீனிங். இது பார்த்தோம்னா a power m டிவைடட் பை a power n இந்த ஃபார்மெட் இருக்குது. ஈக்குவல் டு a power m minus n. அப்போது 2 power 10 minus 1 ஈக்குவல் டு 2 power 9. ஆன்சர் will be C. 2 power 9. b by q power 1 minus 3x equal to q by b power 1 by 2 எனில் எக்ஸின் மதிப்புக்கான சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 3xன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல b by qன்னு இருக்குது, இங்கே q by bன்னு இருக்குது. ஸோ இது அப்படியே மாற்றி எழுதணும்னா p by q ஆக்சுவலாக மேலே மைனஸ் 1 by 2 வரும். ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போது p by q பவர் 1 மைனஸ் 3x equal to இங்கேயும் p by q பவர் மைனஸ் 1 by 2ன்னு இருக்குது. ஸோ அடிமானம் சேமாக இருக்குது. நம்ம இதை விட்டுலாம். நமக்கு தேவை எக்ஸோடைய வேல்யூ. அப்போ 1 மைனஸ் 3x equal to மைனஸ் இந்த பக்கம் மைனஸ் 1 by 2. இந்த 3x இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். இந்த மைனஸ் 1 by 2 வந்து போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ 1 ப்ளஸ் 1 by 2 equal to 3x. இந்தாண்ட 1 into 2 2 2 plus 1 3 divided by 2 equal to 3x. இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 1 by 2 equal to x. இங்கே 1 by 2 இங்கே இல்லை. ஸோ இங்கே மைனஸில் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த 2வை அப்படியே மேலே எழுதணுமா 2 power minus 1 வரும். ஸோ x equal to 2 power minus 1. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. 0.00004913 இன் கன மூலம் காண சொல்லியிருக்காங்க. கன மூலம்னா கியூப் ரூட். இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துறாங்களோ அந்த வேல்யூ இங்கே 4913 டிவைடட் பை இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும். 9 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறாங்க. அப்போது 10 power 9. அப்போது கியூப் ரூட் ஆஃப் 4913 டிவைடட் பை 9. 4913-ஐ கியூப் ரூட்லேருந்து எடுத்தா 17. அதாவது 17 கியூப்ஸ் ஈக்குவல் டு 4913. அதேமாரி 10 power 9-ஐ ரூட்லேருந்து எடுத்தா 10 power 3. 17 by 10 power 3-ஐ 1000 ரைட் பண்ணலாம். அப்போங்க 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.017 வரும். ஸோ ஆப்ஷன் will be A. 3333உடன் மிகச்சிறிய எண்ணான டேஸை கூட்டினால் அது முழு கன எண்ணாகும். முழு கன எண்ணுனா இந்த 3333ஓட இந்த கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும்போது அது கம்ப்ளீட் கியூப் வேல்யூ வரணும். இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3333ஓட 42 ஆட் பண்ணும்போது 3375. இந்த 3375ங்கிறது 15 கியூபோடைய வேல்யூ தான் இந்த 3375. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 289 ஈக்குவல் டு 17 பவர் 1/5x எனில் எக்ஸின் மதிப்புக்கானு கேட்டிருக்காங்க. இந்த 289 17 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். இந்த ஆண்ட 17 பவர் 1/5x, அதாவது 17 ஸ்கொயர் 289. நமக்கு தேவை எக்ஸோடைய வேல்யூ தான். ஸோ அடிமானம் சேமாக இருக்குது, நம்ம அதை விட்டுறலாம். அடுத்தது 2 ஈக்குவல் டு 1/5x.
அடுத்தது இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 into 5 10 equal to x. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னா 10. 75,983 இன்ட்டு 75,983 மைனஸ் 45,983 இன்ட்டு 45,983 டிவைட் பை 30,000. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலேட்டில் இருக்கு. அதாவது இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், கீழே ஏ மைனஸ் பி. அதாவது இந்த 75,983 இந்த 45,983 மைனஸ் பண்ணால் 30,000 வரும். ஸோ நம்ம இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 75,983 ப்ளஸ் 45,983 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,21,966. ஆன்சர் வில் பி 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஸ் நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்ஸ் இன்ட்டு எத்தனை நாள் டிவைட் பை ஒர்க், எத்தனை ஒர்க். ஸோ நம்ம இதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 நபர்கள் 5 நாட்கள் எத்தனை வேலை முடிக்கிறாங்க? 5 வேலையை முடிக்கிறாங்க. சீக்வல் டு அதே மாதிரி 50 நபர்கள் எத்தனை நாள் கேட்டிருக்காங்க? இன்ட்டு டேஸ் டிவைட் பை 50 வேலை. இதை சால்வ் பண்ணோமா 50க்கு 50 கேன்சல் ஆயிரும், 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 5 மட்டும் தான் இருக்கும். அப்போ டேஸ் ஈக்குவல் டு 5 நாள். ஸோ 50 நபர்கள் 50 வேலைகளை 5 நாளில் முடிப்பாங்க. 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்குறாங்க. 2 ஆண்கள் மற்றும்னா கூட்டல் 3 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க 2 into 2 4. அதே மாதிரி இங்க 3 into 2 6. எப்பவுமே ஆட்கள் அதிகரிக்க அவங்க செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா குறையும். அதாவது சீக்கிரமா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இங்க மல்டிப்ளேஸ் ஆஃப் 2. அப்போ இங்க 10 இருக்கு. 10 divided by 2 equal to 5. அப்போ 5 டேஸ்ல அந்த ஒர்க்கை 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து அந்த ஒர்க்கை 5 நாளையில கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 16 ஆண்கள் மற்றும் 14 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். 40 ஆண்கள் மற்றும் 35 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்புன்னு கேட்குறாங்க. அதாவது 16 ஆண்கள் மற்றும்னா கூட்டல் 14 பெண்கள் சேர்ந்து 15 நாளில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுவே 40 ஆண்கள் மற்றும் 35 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 16 இன்ட்டு 2.5 equal to 40. அதேமாரி இங்கே 14 இன்ட்டு 2.5 equal to 35. எப்பவுமே ஆட்கள் அதிகரிக்க நேரம் குறையும். ஓகேங்களா? ஆட்கள் இன்க்ரீஸ் ஆக அந்த ஒர்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே ரெண்டுமே 2.5 மல்டிப்ளை இருக்கு. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற டேஸை டிவைட் பை 2.5 கேன்சல் பண்ணா 6. அப்போ அவங்க அது 40 ஆண்கள் மற்றும் 35 பெண்கள் சேர்ந்து 6 நாட்களில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் தனியே 20 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார். அப்படின்னா பி மட்டும் தனியே அதே வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் ஃபர்ஸ்ட் 15 இன்ட்டு இங்கே 20 டிவைட் பை இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். அதாவது 20ல் 15 போச்சுன்னா 5. இதை சால்வ் பண்ணோமா 60 டேஸு பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கை 60 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். இதே மாதிரி ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து 20 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிப்பர். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 32 நாட்களில் அதே வேலையை செய்து முடிப்பர் எனில் சி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பான்னு கேட்குறாங்க. இந்த சேம் கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 இன்ட்டு 32 டிவைடட் பை இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். அது 32ல் 20 போச்சுன்னா 12 சீக்வல் டு இதை சால்வ் பண்ணால் 53 1/3 டேஸ். அதாவது சி மட்டும் தனியே 53 1/3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆண்டுக்கு x% வட்டி வீதம் x ஆண்டுகளுக்கு ρx தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் எவ்வளவுன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் x%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் x, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் பிரின்சிபல் அதாவது அசல் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு அசல் கண்டுபிடிக்க ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ் இன்ட்டு இங்கே
100 divided by rate of interest x% into number of years x years. இந்த ஒரு xக்கு இந்த x கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 100 divided by x. அப்போ principal is equal to 100 divided by x. Option B is the correct answer. ஆண்டு ஒன்றுக்கு 6 1/4% வட்டி வீதத்தில் ரூ 16,800க்கு 9 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் பார்த்தோம்னா 16,800 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.1/4%, டைம் பார்த்தோம்னா 9 மாதம், அதாவது 9 months. இதற்கான தனி வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 100. பிரின்சிபல் 16,800 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.1/4ன்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம இதை 6 × 4 24, 24 + 1 25 divided by 4 ரைட் பண்ணலாம். அதேமாரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 9 monthsன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ எப்பயுமே மந்த்தில் கொடுத்தா எத்தனை மந்த் கொடுத்துறாங்களோ அந்த மந்த்து கீழே டிவைட் பை 12, அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதை போட்டுக்கணும். இப்போது இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபார்முலாவில். பிரின்சிபல் பார்த்தோம்னா 16,800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25 divided by 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 divided by 12 கீழே 100. இப்போது 16,800 இன்ட்டு 25 இன்ட்டு 9 கீழே இந்த 4 12 கீழே வந்துடும். 4 × 12 இன்ட்டு 100 இதை சால்வ் பண்ணால் 787.50 வரும். அப்போது இதற்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 787.50 பைசா. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூ 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் 15,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் 15%, செகண்ட் இயர் 20%, தேர்ட் இயர் 25%. இந்த மாதிரி கொடுத்தாங்களா? இப்போது இங்கே 15% இருக்குது. அப்போ 100 + 15 115 divided by 100. அடுத்து செகண்ட் இயர் 20%. அப்போ 100 + 20 120 divided by 100. அதேமாதிரி இங்கே 25. அப்போ 100 + 25 125 divided by 100. இப்போ பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க? 15,000. 15,000 இன்ட்டு இந்த 3 வேல்யூ 115 divided by 100 இன்ட்டு 120, அதாவது செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 120 divided by 100 இன்ட்டு தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 125 divided by 100. சரிங்களா? இதை சால்வ் பண்ணால் 25,875 ரூபா வரும். இது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்தி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி, தனி வட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 25,875 ரூபாயிலேருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணால் 10,875 தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூ 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் 15,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் 15%, செகண்ட் இயர் 20%, தேர்ட் இயர் 25%. இந்த மாதிரி கொடுத்தாங்களா? இப்போது இங்கே 15% இருக்குது. அப்போ 100 + 15 115 divided by 100. அடுத்து செகண்ட் இயர் 20%. அப்போ 100 + 20 120 divided by 100. அதேமாதிரி இங்கே 25. அப்போ 100 + 25 125 divided by 100. இப்போ பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க? 15,000. 15,000 இன்ட்டு இந்த 3 வேல்யூ 115 divided by 100 இன்ட்டு 120, அதாவது செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 120 divided by 100 இன்ட்டு தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 125 divided by 100. சரிங்களா? இதை சால்வ் பண்ணால் 25,875 ரூபா வரும். இது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்தி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி, தனி வட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 25,875 ரூபாயிலேருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணால் 10,875 தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரூ 4,000க்கு ஆண்டு வட்டி 5% வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அசல் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years,
கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம நமக்கு தெரியும் அமௌண்ட் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா பி இன்ட்டு 1 + r / 100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதை விட இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா பிரின்சிபல் 4000 ரூபாய், பிரின்சிபல் எவ்வளோனா 4000 ரூபாய் இன்ட்டு இங்கே 4% வட்டி. 4%னா 100 + 4 104%க்கு / 100. இங்கே எத்தனை இயர்ஸ் சொல்லியிருக்காங்க? 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போது 2 டைம்ஸ் இதை இங்கே ரைட் பண்ணிக்கணும். அப்போது 104 / 100 இன்ட்டு 104 / 100. ஒருவேளை இந்த இடத்துல 3 இயர்ஸ் கொடுத்தாங்களா, இங்கே 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். 4 இயர்ஸ் கொடுத்தாங்களா, 4 டைம் ரைட் பண்ணிக்கணும். இதை சால்வ் பண்ணோமா 4410 ரூபா வரும். அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு 4410 ரூபா. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டுக்கிறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் பார்த்தோம்னா 4410 மைனஸ் பிரின்சிபல் பார்த்தோம்னா 4000 ரூபா. இது இதை மைனஸ் பண்ணால் 410 ரூபா. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 49 × x² - 2xy + y² ஹோல் பவர் ஸ்கொயரின் வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா ஸ்கொயர். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 × x² - 2xy + y² ஹோல் பவர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும். அதேமாரி 49 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 7. ஸோ இந்த 49 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 7 இன்ட்டு இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு போயிடும். அப்போ x² - 2xy + y². இந்த x² - 2xy + y² x - y ஹோல் பவர் ஸ்கொயர். அதாவது a - b ஹோல் பவர் ஸ்கொயரை a² - 2ab + b². இந்த ஃபார்முலா தான் இது இருக்குது. அப்போது 7 × x - y ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3√5 9√4 6√3 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இறங்கு வரிசையில் எழுத சொல்லுவாங்க, இல்லைனா ஏறு வரிசையில் எழுத சொல்லுவாங்க, இல்லைனா இதில் இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ எதுன்னு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா இருக்கிறதுலையே சின்ன வேல்யூ எதுன்னு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த 3√5 5^1/3 ரைட் பண்ணலாம். இந்த 9√4 4^1/9 ரைட் பண்ணலாம். இந்த 6√3 3^1/6 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பவரில் இருக்கிற 3 9 6 மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா ஃபர்ஸ்ட்டு 3ஆல் கேன்சல் பண்ணலாம். ஒரு டைம் இங்கே 3 டைம் இங்கே 2 டைம். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 3 × 1 3 3 × 3 9 9 × 2 18. அப்போது எல்சிஎம் = 18. ஓகேங்களா? அடுத்தது இங்கே 5^1/3 × 18. அதேமாரி 4^1/9 × 18. அதேமாரி இங்கே 3^1/6 × 18. இதை கேன்சல் பண்ணுமா 6 டைம், இதை கேன்சல் பண்ணுமா 2 டைம், இதை கேன்சல் பண்ணுமா 3 டைம்ஸ். அப்போது 5^6 4^2 3^3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இறங்கு வரிசைனா பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ. அப்போது இங்கே பெரிய வேல்யூ பார்த்தோம்னா 5^6 பார்த்தோம்னா 15625. இது 4² பார்த்தோம்னா 16 3³ 27. தென் இங்கே இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ. இங்கே பெரிய வேல்யூ பார்த்தோம்னா 3√5. அதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா 6√3 6√3. அதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா 9√4. எக்ஸின் 20% 50 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம் 2020 கேட்டிருக்காங்க. எக்ஸின் 20%னா எக்ஸ் இன்ட்டு 20 / சதவீதத்துக்கு 100 = 50. அப்போது எக்ஸின் மதிப்புக்கான சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 20 / 100 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 50. இந்த 100 இங்கே வந்தால் மேலே வரும். 100 / இந்த 20 இங்கே வந்துச்சுன்னா கீழே வரும். கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 5 × 50 250. அப்போது x = 250. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 400 ன்
30% மதிப்பின் 25% என்ன? 400ன் 30%னா 30/100 மதிப்பின் 25%. அப்போ 25/100 00 கேன்சல் ஆயிரும். 25 இங்க கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் அகைன் இந்த 4 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 30 மட்டும் தான் இருக்கும். அப்போ equal to 30. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூ 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு அமௌண்ட் சேமிக்கிறாரு, அதுக்கு அடுத்த வருஷம் 1/2 அதாவது இந்த அமௌண்ட்ல இருந்து பாதியை சேமிக்கிறாரு. கடைசியா 6 வருஷத்துல 7875 ரூபா வருது. அப்போ இங்க என்ன அமௌண்ட் சேமிச்சிருப்பாருன்னு கேக்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இதுக்கு ஃபார்முலா SN = A × 1 - R பவர் n divided by 1 - R. S என்கிறது இந்த அமௌண்ட் 7875 = ஏங்கிறது நமக்கு தெரியாது, அதான் ஃபைன் பண்ணோம். 1 - ஆறுங்கிறது வருஷத்துக்கு பாதி, அந்த 1/2 ஹோல் பவர் nங்கிறது 6, மொத்தமா எத்தனை வருஷம்? 6 வருஷம். அப்போ ஹோல் பவர் 6 divided by 1 - ஆறுங்கிறது 1/2. நெக்ஸ்ட் 7875 = A × 1 - 1 power 6 1 divided by 2 power 6 64 divided by 2 × 1 2 - 1 1 1 divided by 2. நெக்ஸ்ட் 7875 = இந்த 2 வந்துடும், மேலே வரும். 2A × 1 × 64 64 - 1 63 63 divided by 64. நெக்ஸ்ட் இந்த 2க்கு 64 கேன்சல் பண்ணா 32 டைம்ஸ் 63, இந்த 7 8 7 5 கேன்சல் பண்ணா 125. நெக்ஸ்ட் 125 இந்த 32 வந்துச்சுன்னா மேலே வரும். இன்ட்டு 32 = A. 125 × 32 4000 = A. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் வருஷம் 4000 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து பாதியா கடைசியா 6 வருஷம் கழிச்சு 7875 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. இது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இரு எண்களின் எல்சிஎம் ஆனது HCF இன் 6 மடங்காகும். HCF 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் மோர் தென் 6 டைம் பக்கமா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டினுக்கு ஃபார்முலா x × y = HCF × LCM. இங்க HCF 12 சொல்லியிருக்காங்க, நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். HCFக்கு 12, LCM ஆனது HCFோட 6 மடங்கு. ஸோ அகைன் 6 × 12. அடுத்தது அது இரு எண்களில் ஓர் எண் பார்த்தோம்னா 36. நம்ம எய்தர் எக்ஸ் ஆர் ஒய்க்கு நம்ம இந்த 36 சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இந்த ஒய்க்கு 36 இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுமா 12 3 டைம்ஸ், அகைன் 6 கேன்சல் பண்ணுமா 2 டைம்ஸ். இப்போ x = 2 × 12 24. அப்போ மற்றொரு எண் என்னன்னு பார்த்தோம்னா 24. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இரு சார்பகா எண்களின் மீசிமா அதாவது எல்சிஎம் 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். x × y = HCF × LCM. இதில் HCFக்கு எப்போவுமே இரு சார்பகா எண்களின் HCF பார்த்தோம்னா 1 தான். ஸோ 1 × இங்கே LCM வேல்யூ கொடுத்துருக்காங்க 5005. அடுத்தது ஓர் எண் 65ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 எண்ணில் ஏதோ ஒரு எண் 65, நம்ம ஏதோ ஒன்றுக்கு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ x × ஒய்க்கு 65 சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு 65 இந்த பக்கம் கொண்டாந்தா 5005 / 65 கேன்சல் பண்ணால் 77 × 65 5005. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை ரூ 96 எனில் அதன் அசல் விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 20% விலை உயர்வு ஃபர்ஸ்ட் 100% இருந்திருக்கும், அதுக்கப்புறம் 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120. இந்த 120க்கு தான் இந்த 96. அப்போ 100க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா 100% × 96 = இந்தாண்ட x × 120%. இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும்.
அடுத்தது இந்த 12 96 கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ். இங்கே 10 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 10 × 8 80 equal to x. ஸோ அந்த உளுந்தம்பருப்புடைய அசல் விலை பார்த்தோம்னா 80 ரூபா. ரோடு equal to 152 மற்றும் மேப் equal to 90 எனில் ரெயிலுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்கே ரோடுக்கு ROAD ஆல்ஃபாபெட் சீரீஸாக ஆரோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 18th பிளேஸ், ஓவுடைய பிளேஸ் 15th பிளேஸ், ஏவுடைய பிளேஸ் 1st பிளேஸ், டியோடைய பிளேஸ் 4th பிளேஸ். இதெல்லாம் ஆட் பண்ணால் 38 வருது. 38 இன்ட்டு இங்கே டோட்டலாக 1 2 3 4 லெட்டர் இருக்குது இன்ட்டு 4 equal to 152. அதேமாரி மேப்பு பாருங்கள், MAP மேப்புக்கு ஆல்ஃபாபெட் சீரீஸாக எம்முடைய பிளேஸ் 13th பிளேஸ், ஏவுடைய பிளேஸ் 1st பிளேஸ், பியோடைய பிளேஸ் 16th பிளேஸ். டோட்டலாக ஆட் பண்ணால் 30 இன்ட்டு டோட்டலாக 1 2 3 லெட்டர் இருக்குது 3. ஸோ 30 × 3 90. ஸோ அதேமாரி RAIL ரயிலுக்கு ஆருடைய பிளேஸ் 18th பிளேஸ், ஏவுடைய பிளேஸ் 1st பிளேஸ், ஐவுடைய பிளேஸ் 9th பிளேஸ், எல்லுடைய பிளேஸ் 12th பிளேஸ். இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டலாக 40 வருது. 40 இன்ட்டு இங்கே டோட்டலாக 1 2 3 4 இருக்குது 4 equal to 4 × 40 160. அப்போ ஆப்ஷன் C is the correct answer. 1/x is to 1/y is to 1/z equal to 2:3:5 எனில் x is to y is to z equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2:3:5, அதாவது 1/x 1/y 1/z. அவங்க கேட்குறது x is to y is to z. ஃபர்ஸ்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ ஃபைன் பண்ண இந்த 1/xக்கான வேல்யூ விட்டுட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 5 15. அடுத்தது ஒய்க்கான வேல்யூ மல்டிப்ளை பண்ண இந்த 1/yக்கான வேல்யூ விட்டுட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 5 10. நெக்ஸ்ட்டு இஜெட்டுக்கான வேல்யூ ஃபைன் பண்ண இந்த 1/zக்கான வேல்யூ விட்டுட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 6. ஸோ ஆப்ஷன் வில் பி B. 15:10:6. 9^3.04 is to 9^2.04 equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக A:B இந்த ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம A/Bன்னு ரைட் பண்ணலாம். அப்போது 9^3.04 divided by 9^2.04. இது ஆக்சுவலாக A/m divided by A/n இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம A/m A/n A/m - n ரைட் பண்ணலாம். அப்போது நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் 9^3.04 -2.04 கீழே 1 இருக்கும். 9^3.04ல் -2.04 போயிடுச்சுன்னா 9^1 கீழே 1, 9^1 9 கீழே 1. இதை 9:1 ரைட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. ரூ. 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா? நமக்கு இதில் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா P × 1 + R / 100 whole power n. இதில் சப்ஜெக்ட் பண்ணால் நம்ம இந்த வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அனதர் மெத்தட் அமௌண்ட் கண்டுபிடிக்க அமௌண்ட்ஸ் equal to பிரின்சிபல் இன்ட்டு இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறான்னு பார்க்கணும். 12% கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம எப்பவுமே பேஸை 100 வச்சுக்கிட்டு அதிலேருந்து 12 அப்படின்னா 112%. 100 + 12 112. அப்போது 112%க்கு டிவைட் பை 100. இதை இங்கே 2 டைம்ஸ், அதாவது எத்தனை இயர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை டைம். இங்கே 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 2 டைம்ஸ் 112 divided by 100 into 112 divided by 100. இதை இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுமா அமௌண்ட்ஸ் equal to 6272 ரூபா வரும். நமக்கு தேவை கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இது வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் 5000 மைனஸ் பண்ணால் 1272 ரூபா கூட்டு வட்டி. அப்போது ஆப்ஷன் C is the correct answer. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூ. 2028 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க.
இந்த கொஸ்டின்ல வட்டி பார்த்தோம்னா 4%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், அமௌண்ட் அதாவது கூட்டு வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து 2028 ரூபா, பிரின்சிபல் அதாவது அசல் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். 1 பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% டிவைடட் பை 100 ஹோல் பவர் என் 2 இயர்ஸ். இதுக்கு நம்ம அனதர் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ருபீஸுக்கு 4%, ஃபர்ஸ்ட் இயர் 4% இன்ட்டு செகண்ட் இயர் 4%. இதை சால்வ் பண்ணோமா 108.16 வரும். ஓகேங்களா? இது பார்த்தோம்னா ஒரு 100 ரூபாய்க்கு. ஸோ 100 ரூபாய்க்கு 108.16. அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2028 ரூபாய்க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 இன்ட்டு 2028 equal to x into 108.16. இந்த x இங்க வச்சுக்கிட்டு இந்த 108.1.6 அந்த பக்கம் கொண்டாந்தோமா 100 into 2028 divided by 108.16 equal to x. இதை சால்வ் பண்ணோமா 1875 ரூபா வரும். அப்போ அசல் பார்த்தோம்னா 1875. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். x plus 1 by x equal to 3 எனில் x square plus 1 by x square equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்களா, இங்கே ப்ளஸ் கொடுத்து இங்கே ஸ்கொயர் கொடுத்தாங்களா, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணிட்டு இங்கே 3 கொடுத்துக்கிறாங்க. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயருக்கு 2, 3 ஸ்கொயர் 9, 9 மைனஸ் 2 7. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்தாங்களா, இங்கே 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 11. அதாவது ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் பவர் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் கியூப் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இங்கே கியூப் வேல்யூ கொடுத்தாங்களா, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை கியூப் பண்ணிக்கணும். இப்போது 3 கியூப், இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்தா இங்கே மைனஸ் 3 இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அந்த வேல்யூ. ஸோ இங்கே 3 ஸ்கொயர் 3 கியூப் 27 மைனஸ் 3 இன்ட்டு 3 9, 27ல் 9 போச்சுன்னா 18. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தாங்களா, சேம் ட்ரிக், இங்கே 3 கியூப் இங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் 3 இன்ட்டு 3, 3 கியூப் 27 ப்ளஸ் 9 36. ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூ 8880ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூ 7920ஆகவும் மாறும் என்றால் அசலை காண்கன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்கு, அதாவது பிரின்சிபல் இருக்கு, அது 4 வருஷத்துக்கு அப்புறம் 7920 மாறுது, 6 வருஷத்துக்கு அப்புறம் 8880 மாறுது. ஸோ இனிஷியல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4வது வருஷத்துலேருந்து 6வது வருஷம் வரைக்கும் இங்கே 8800 7920 மைனஸ் பண்ணா 960 ரூபா. அதாவது 2 வருஷத்துல இதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் 960 மாறுது. அப்போ 4 வருஷத்துக்கு 960 இன்ட்டு 2 1920 ரூபா. அதாவது 4 வருஷத்துல அது கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 1920 ரூபா. ஸோ இங்க 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா டோட்டலா வட்டியோட சேர்த்து 7920 ரூபா. அதுல இருந்து இந்த வட்டியை மைனஸ் பண்ணா 1920 மைனஸ் பண்ணா 0006. அப்போ இனிஷியல் அமௌண்ட் பார்த்தோம்னா 6000 ரூபாய் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு வட்டியோட சேர்த்து 7920 மாறுது. அதுக்கப்புறம் 6வது வருஷம் 8880 மாறுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் சதவீதம் யாதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1 ரூபாய் இருக்கு, அது 60 வருஷம் 60 இயர் கழிச்சு அது 9 ரூபாயா மாறுது. ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அது 9 ரூபாயா மாறி இருக்கும். இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, இங்க பாருங்க, இங்க 1 ரூபா இருக்கு, இங்க 9 ரூபா இருக்கு, கிட்டத்தட்ட 9 மடங்கா இருக்கு. இங்க எத்தனை மடங்கு வந்தாலும் சரி மைனஸ் 1. ஸோ 9ல் 1 போச்சுன்னா 8 இன்ட்டு 100 டிவைட் பை டைம், இங்க 60 வருஷமா 60. இதை சால்வ் பண்ணா 13 1/3% வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இங்க 1 மடங்குல இருந்து இங்க 2 மடங்கு அந்த மாதிரி சொன்னாங்களோ சேம் கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு சொல்லி வரும். ஸோ இந்த சேம் கான்செப்ட் நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
எத்தனை ஆண்டுகளில் ரூ 5600 ஆனது 6% ஆண்டு வட்டி வீதத்தில் ரூ 6720 மாறும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 6% கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டுங்கிறது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து தான் அமௌண்ட். அதுலேருந்து அதாவது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணால் வட்டி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 1120 ரூபா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைமுக்கு ஃபார்முலா டைம்ஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120 இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் 5600 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. 0000 கேன்சல் ஆயிரும். மேலே 1120 டிவைட் பை 56 இன்ட்டு 6. இதை சால்வ் பண்ணால் 10/3 வரும். 10/3ங்கிறது 3 1/3. அப்போது 3 1/3 ஆண்டில் இந்த அமௌண்ட் அதாவது 5600 6% வட்டி விகிதத்தில் 6700 மாறும். 48% சீக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்புக்கான கேட்டிருக்காங்க. 48 சதவீதத்துக்கு 100 சீக்குவல் டு எக்ஸின் 64% சொல்கிறாங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 48 இன்ட்டு 48 இந்த 64 வந்துச்சுன்னா கீழே வரும். 64 சீக்குவல் டு எக்ஸ். அடுத்தது 8ஆல் கேன்சல் பண்ணலாம். 8ஆல் கேன்சல் 8 8 64, இங்கே 6 8 48. அகைன் 8ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 1 8 8 6 8 48. இங்கே பேலன்ஸு 6 இன்ட்டு 6 தான் இருக்குது. அப்போ 6 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 36 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் வில் பி 36. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 400இன் 30% மதிப்பின் 25% என்னன்னு கேட்குறாங்க. 400இன் 30% 30 டிவைடட் பை 100 இன்ட்டு 30% மதிப்பின் 25%. அப்போது 25 டிவைடட் பை 100. இந்த 00 கேன்சல் ஆயிரும். 25 100 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அகைன் இந்த 4 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 30 மட்டும்தான் இருக்கும். சீக்குவல் டு 30. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 சீக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 4 ரைட் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 9 இன்ட்டு 2ன்னு ரைட் பண்ணலாம். இங்கே 4 வெளியே எடுத்தால் 2 வரும். 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் இங்கே 3 வெளியே எடுத்தால் 3 ரூட் ஆஃப் 2. ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 ரூட் ஆஃப் 2. 5 ரூட் ஆஃப் 2 வந்திருக்கு. பட் ஆனால் ஆப்ஷனில் எங்கேயுமே 5 ரூட் ஆஃப் 2 இல்லை. பட் ஆப்ஷன் சி பாருங்கள், ரூட் ஆஃப் 50 இருக்குது. ரூட் ஆஃப் 50யை 2 இன்ட்டு 25ன்னு எழுதலாம். இந்த 25 வெளியே எடுத்தால் 5 ரூட் ஆஃப் 2. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25 பவர் ஏ சீக்குவல் டு 125 பவர் பி சீக்குவல் டு 625 பவர் சி எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 25 5 ஸ்கொயர் மேலே ஏ, அடுத்தது 125 5 கியூப் சீக்குவல் டு 125 5 கியூப் மேலே பி இருக்குது. 625 5 பவர் 4 625 மேலே சி இருக்குது. ஸோ அடிமானம் சேமாக இருக்குது, நம்ம அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2a சீக்குவல் டு 3b சீக்குவல் டு 4c. இப்போது நமக்கு a இஸ்டு b இஸ்டு c வேணும். a இஸ்டு b இஸ்டு c. ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த a வேல்யூ விட்டுட்டு பியும் சியும் 3 இன்ட்டு 4 12 இஸ்டு பிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பியோடைய வேல்யூ விட்டுட்டு ஏவும் சியும் 2 இன்ட்டு 4 8. நெக்ஸ்ட்டு சிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணுமா சி வேல்யூ விட்டுட்டு ஏவும் பியும். அப்போது 2 இன்ட்டு 3 6. நெக்ஸ்ட்டு இதை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 6 இஸ்டு 4 இஸ்டு 3. அப்போது ஏ இஸ்டு பி இஸ்டு சி சீக்குவல் டு 6 இஸ்டு 4 இஸ்டு 3.